ஓர் அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சுங்கச்சாவடியில் மக்கள் கட்சி சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. நாடு முழுவதும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக இந்த சுங்க கட்டணமானது அவ்வப்போது உயர்த்தப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகத்தில் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சுங்க கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் இதுபோன்று சுங்க கட்டணத்தை உயர்த்தி வாகன ஓட்டிகளிடையே அதிக அளவு பணம் பறிப்பதாக இந்த சுங்கச்சாவடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் தற்போது கடந்த 1ஆம் தேதி முதல், அதாவது மாதாந்திர சுங்க கட்டணமாக 10 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி முன்பாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் முற்றுகை போராட்டமானது சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. இந்த போராட்டம் காரணமாக சுங்கச்சாவடியில் முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது தமிழகத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய சுங்கச்சாவடி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. அதாவது சென்னையில் இருந்து திருச்சி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வருபவர்களுக்கும் மிக முக்கியமான சாலையாக இது உள்ளதால் இந்த சுங்கச்சாவடியில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருவதால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.